அதிகாலை 5 மணி. அடுப்பில் விறகு எரியும் சத்தம். லட்சுமி ஈயில் அரைத்துக் கொண்டிருக்கிறார். மசாலாக்களின் நிறமும் அம்மியின் சத்தமும் ஒருவித அமைதியை இந்த தருகிறது. சிக்கனை நறுக்கி லட்சுமி எடுத்துட்டு மசாலா தனக்குள்ளே சேர்த்து குழம்பு சிரித்தபடி, போடு. என் மகனுக்கு இதுல வச்ச மீன் குழம்புன்னா அம்புட்டு இஷ்டம். என் மகனுக்கு இதுல வச்ச மீன் கொதிக்கிறது. குழம்புனா அம்புட்டு இஷ்டம். அதன் ஆவி சமையலறை ஜன்னல் வழியாக வெளியேறி அந்த தெருவையே ஆக்கிரமிக்கிறது. தெருவில் நடப்பவர்கள் அந்த வாசத்தை நுகர்ந்து, லட்சுமி அம்மா வீட்ல ஏதோ ஸ்பெஷல் போலையே என்று பேசிக்கொள்கிறார்கள். லட்சுமி அம்மா வீட்ல ஏதோ ஸ்பெஷல் போலயே. அருண் நகரத்திற்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. கல்லூரி படிப்பு, பகுதி நேர வேலை என்று அவனது நாட்கள் மிக வேகமாக நகர்ந்தன. காலையில் ஓட்டம், மாலையில ஓட்டம், இரவில் அசதி என அவனது வாழ்க்கை ஒரு கடிகார முள் போலவே சுழன்றது. முதலில் இந்த ஹோட்டல் சாப்பாடும் விதவிதமான ஃபாஸ்ட் ஃபுட்களும் அவனுக்கு பிடித்திருந்தன. நகர வாழ்க்கை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த சாப்பாட்டின் ருசி மறைந்து வெறும் வயிறு நிரம்பும் ஒரு செயலாக மட்டுமே அது மாறியது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, கல்லூரி விடுமுறை. அவனது மேஜையில் அம்மாவுடன் எடுத்த ஒரு பழைய போட்டோ இருந்தது. அம்மா சமைக்கிற மீன் குழம்பு, ரசம், அப்பளம். நினைவுகள் அவனை கடந்த காலத்திற்கு அழைத்துச் சென்றன. அம்மா சமைக்கும்போது வீடு முழுவதும் பரவும் அந்த வாசம் அவனுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நகர வாழ்க்கை வேகமாக அம்மா இருக்கலாம். இந்த அம்மா. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வரேன்னு ஆனா, சொன்னீங்களே உன்னோட வரேம்மா. அன்பும், ரொம்ப நாளாச்சு உங்க கை உன் சாப்பாடு கை சாப்பிட்டு. சமையலும் அருண், ரொம்ப கொடுக்கிற சந்தோஷமா திருப்தியை இருக்கு. நான் எந்த காத்திருக்கேன். ஃபாஸ்ட் ஃபுட்டும் அங்கெல்லாம் எப்படி ஹோட்டல் இருக்கு? சாப்பாடும் எல்லாம் கொடுக்க நல்லா இருக்கம்மா. முடியாது என்று அவன் மெதுவாக தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவனது கண்கள் ஈரமாயின. அடுத்த நாள் காலை 5 மணிக்கே எழுந்தார் லட்சுமி. இன்று சாதாரண நாள் இல்ல. மகன் வீட்டுக்கு வரும் நாள். நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல், முட்டை பொரியல், சாம்பார், ரசம், மேலும் இனிப்பு பாயசம். அவங்க ஒவ்வொரு பதார்த்தத்தையும் செய்வதற்கு முன் மகனின் முகத்தையே நினைத்து கொண்டே செய்தாங்க. மதியம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அருண் இறங்கினான். வீட்டு தெருவுக்கு வந்த உடனே அந்த வாசம் அவன் மூச்சை நிறுத்தி கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்தான். இதுதான் என் வீட்டு வாசம். சேஃப் டிராவல்ஸ். ஊரிலிருந்து வந்த பையனை அம்மா கட்டி பிடித்துக் கொண்டாள். வா, உள்ள போகலாம். என் பையனுக்காக பாசமா பண்றேன். நகரத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல் சாப்பிட்டாலும் இந்த ருசி கிடைக்கல. லட்சுமி மெதுவாக சிரித்தாங்க. சாப்பாட்டுல என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? அருண் கேட்டான். என்ன அம்மா, உன்னை நினைச்சு போட்டான். அம்மா, சிட்ல எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த ருசி வரவே இல்லம்மா. இதுல என்னமா அவன் ரகசியம்? யோசிக்க ஆரம்பித்தான். இவ்வளவு நல்ல இதுல சாப்பாடு ரகசியம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் உன்னை எல்லாருக்கும் நினைச்சு நீ கிடைக்கக்கூடாது? நல்லா சாப்பிடணும் போட்ட அடுத்த அன்புதான் நாள், அந்த ருசி. அம்மா, நம்ம ஒரு சின்ன மெஸ் ஆரம்பிக்கலாமா? லட்சுமி முதல்ல அம்மா, தயங்கினாங்க. நம்ம ஒரு ஹோட்டல் ஆனா தொடங்கினா நல்லா மகன் இருக்கும். உற்சாகம், கிராமத்தார் உதவி, 1 மாசத்துல சின்ன ஹோட்டல் தயார். அம்மா, நம்ம ஒரு ஹோட்டல் தொடங்கினா அம்மா நல்லா இருக்கும். உணவகம். முதல் இங்கே நாளே உங்கள் கூட்டம். உணவு. சாப்பிட நன்றி அம்மா. வந்தவர்கள் இவ்வளவு நல்லா முதல் இருக்கு. நொட்டு போட்ட உடனே அடுத்தது என்ன அதே சமையல்? வார்த்தை, இது வீட்டு ருசி. அந்த நாள் முதல் லட்சுமியின் சமையல் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை மட்டும் இந்த இல்ல, சாப்பாடு ரொம்ப முழு சுவையா இருக்கு. கிராமத்தின் நன்றி ஐயா. இன்னும் கொஞ்சம் மனசையும் வேணுமா? நிறைக்க ஆமா, இன்னும் கொஞ்சம் தாருங்க. ஆரம்பிச்சது. நல்ல சாப்பாடு என்பது வயிற்றை மட்டும் நிரப்புவதல்ல, அது நினைவுகளை உருவாக்கும், அது உறவுகளை வலுப்படுத்தும், அது அன்பை பகிரும். அன்புடன் செய்த உணவு வாழ்நாளும் மறக்க முடியாதது.